இப்பொழுதும் கூட பாஸ்டர் ஆரோன் அவர்கள் வந்து குடும்ப ஆறுதலுக்காக சில வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ண கேட்கிறேன். ஆரம்ப நாட்களிலிருந்து மிகவும் நெருக்கமாய் இருக்கிற அருமையான ஊழியர், அன்பான சகோதரி அவர்களை நான் 98 2002 வரைக்கும் நெருங்கி பழகும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்பொழுது ஹார்வெஸ்ட் இந்த அளவுக்கு பெரிதான ஊழியமாக இல்லை, நாங்கள் சின்ன குரூப் தான். அதனால் அதிகமான நேரம் நாங்கள் கூடி செலவழிக்கும்படியாய் ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது. சகோதரி அவர்கள் என்னையும் என் பிள்ளைகளையும் மிகவும் அன்பாய் பார்த்து கொண்டாங்க. நிறைய காரியம் சொல்லலாம். அருமையான பாஸ்டர் சொன்னார், என் மகளை ஆரோனுடைய அம்மா கவிதா நல்லா பார்த்துக்கிட்டாங்க, மறக்கலைன்னு. அதே போலவே என் மகளை அருமையான ஜெஸ்ஸி நல்ல முறையில் பார்த்து கொண்டாங்க. ஒரு முறை டைஃபாய்டு, மிகவும் காய்ச்சல். நான் டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டு நான் வந்துட்டேன். சாரை பற்றி தெரியும், அவர் ஃப்ரீயாகவே விட மாட்டார், என்னை ரொம்ப பிஸியாக வச்சுருந்தார். ஆனால் ஜெஸ்ஸி சொன்னாங்க, நீங்கள் ஆரன் கவிதாவை கொண்டு வந்து வீட்டில் விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் தங்க வச்சு அந்த மருந்து மாத்திரலாம் நேரத்துக்கு கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து என் மகளை மறுபடியும் ஆரோக்கியமாய் வீட்டுக்கு திருப்பி அனுப்பினாங்க. இன்னொரு முறை எனக்கு பேத்தி பிறந்தது. அப்போ நான் ஹார்வெஸ்டில் இல்லை. அதை கேள்விப்பட்டாங்க. தாய்க்கு பால் சுரக்கவில்லை என்பதனால ஜெஸ்ஸி அவங்க திருவான்மியூர் மார்க்கெட்டுக்கு வந்து அவங்க போய் மார்க்கெட்டில் சொரா மீன் வாங்கி, ஹவுசிங் போர்டில் தான் இருந்தாங்க. என் மக சின்ன ஹவுசிங் போர்டு, குப்பம் பீச் ரோடு. அந்த ஹவுசிங் போர்டுக்கு அந்த மீனை கொண்டு வந்து என் மகளுக்கு அதை செஞ்சு கொடுத்து, அவ்வளவு. அதே போல் நிறைய சொல்லலாம். நான் பீகாருக்கு போகும்போதெல்லாம் என் 4 பிள்ளைங்களையும் அழைத்து கொண்டு போய் என் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து அவங்க தான் கொடுப்பாங்க. என் பிள்ளைகளுக்கு உள்ளாடைகள் எப்படி போடுறதுன்னு கூட தெரியாது. பட் அவங்க தான் எடுத்து, நீங்கள் இதை மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்களை நல்ல முறையில் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன். ஊழியத்தின் பகுதியில் வரும்பொழுது 98 2002 வரைக்கும் நான் தான் அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர். அது பைபிள் ஸ்கூலாக இருக்கட்டும், அது வெளி கூட்டமாக இருக்கட்டும், எப்பொழுதும் நான் தான் மொழிபெயர்ப்பாளர். நான் எத்தனையோ பேருக்கு மொழிபெயர்த்திருக்கிறேன். ஆனால் இவங்களுக்கு மொழிபெயர்க்கும் பொழுது இருக்கிற ஒரு அபிஷேகம் நான் வேற எந்த ஊழியக்காரனிடத்தில் நான் பார்க்கவே இல்லை. பக்கத்தில் நிற்க முடியாது. வார்த்தைகள் அவ்வளவு ஷார்ப்பாக தெளிவாக இருக்கும். ஷைலோ சபையில் ஒரு முறை மன்றாட்டு ஜபத்தை குறித்து ஒரு செமினார் நடக்குது. நான் தான் மொழிபெயர்த்து கொண்டு இருக்கிறேன். அப்போ வசந்த் எட்வர்ட் ஐயா மறித்து திவ்யன் எட்வர்ட் அவங்க பொறுப்பெடுத்திருக்காங்க. அப்போ நான் அந்த மொழிபெயர்ப்பில் இருக்கும்போது திடீர்னு அவங்க கையை உயர்த்தி ஏதோ சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. முன்வரிசையில் இருந்த ஒரு 5-6 பேர் பின்வரிசைக்கு தள்ளி விழுந்துட்டாங்க. அந்த அனாயிண்டிங்கை நான் நேரடியாக பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது எனக்குள்ளாக அந்த சகோதரிக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறான்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க சொல்கிறாங்க, ஏரன், யூ ஹேவ் சம்திங் டு சே டு ஹிம், சே இட்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் அந்த அபிஷேகம் என் மேலே விழுந்து நான் ஊழியராகிய திவ்யன் எட்வர்டுக்கு அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொன்னேன்.
அவர் அப்படியே நொறுங்கி போய்விட்டார். பாஸ்டர் குமார் அவங்க சொன்னது போல் நிறைய நாங்கள் பீகார் போயிட்டு வரும்போது மிஷன் ட்ரிப்பில் நிறைய அவங்க ரொம்ப சிரிப்பாங்க, ரொம்ப ஜோக் அடிப்பாங்க, நகைச்சுவையாக இருப்பாங்க.